பேர் செல்வம். இஸ்லாத்தில் உருவ வழிபாடு கூடாதுன்னு இருக்குது. ஆனால் தர்காவில் போய் வழிபடுறாங்க. அது தர்காங்கிறது இறந்தவங்கள அடக்கம் பண்ண இடம். அப்போ அது உருவ வழிபாடு கிடையாதா? சகோதரர் செல்வம் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க திருமறை குர்ஆன்ல உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, தர்காவில் இருக்கக்கூடிய இறந்து போனவங்களை வணங்குறாங்களே, அது உருவ வழிபாடு கிடையாதான்னு கேட்குறாங்க. அண்ணன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எவ்வாறு மோசமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவங்க பிற மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொண்டு கேள்வி கேட்கிறார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பலர் அது தெரியாம உருவ வழிபாடு என்கின்ற அந்த விஷயம் கூட புரியாம தான் அவங்க போய் நின்று அந்த தர்காவில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அது தவறு. இஸ்லாமிய மார்க்கம் அதை அடிப்படையில் ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், முகமது நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் பேசிய வார்த்தைகள். எப்பவுமே ஒரு மனுஷன் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் பேசக்கூடியது அவ்வளவு முக்கியமானது சொல்லுவாங்க. மரண சாசனம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரண சாசனம்னா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை எல்லாம் முழுமையாக உபயோகித்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லணும்ல, அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் மனிதர்கள் அந்த நேரத்தில் பேசுவாங்க. அப்படி சொன்ன வார்த்தைகளில் முக்கியமான சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முகமது நபி அவர்கள் சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்களின் மீது, அதாவது அந்த யூத கிறிஸ்தவர்களின் மீது இறைவனுடைய சாபம் இறங்கட்டும். ஏன் இறங்கட்டும் சொல்லி கேட்டா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களினுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். அப்படி நீங்கள் செஞ்சிடாதீங்க, என்னுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக நீங்கள் மாற்றிவிடாதீர்கள், விழா கொண்டாடக்கூடிய இடமாக மாற்றிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நேரத்தில் மரணிக்கக்கூடிய தருவாயினுடைய அந்த நெருக்கத்தில் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால், அதற்கு முன்னர் அவருடைய மருமகனாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லி, இந்த மாதிரி உயர்த்தி கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கபர்கள் இருக்குல்ல, கபர்கள்லாம் இந்த இறந்து போனவர்களுக்கு மேலே கட்டுறாங்களா, அதுக்கெல்லாம் கபர், அதனால தான் கபர்ஸ்தான்னு சில பேரை சொல்லுவாங்க. அந்த கபர்கள் உயரமாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கபர்களை இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்று அவர் ஆட்சி தலைவராக இருந்த நேரத்தில், இஸ்லாமியர்களில் சிலர் இவ்வாறு கட்டக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் தரைமட்டமாக்குவதற்கான ஒரு ஆணையை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பித்தார்கள். அப்போ அந்த இடத்தில் விழா கொண்டாடக்கூடாது. இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் விழா கொண்டாடக்கூடிய இடமாக அதை மாற்றி கொண்டு நடக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் என்ன அங்கே போய் அவங்க கிட்ட வணங்கவா செய்யறோம், அவங்க கிட்ட நாங்கள் இறைவனிடம் பரிந்துரை செய்ய சொல்லி தான் கேட்கிறோம். பரிந்துரை செய்யறது அப்படின்னு சொன்னா, நேரடியாக நாங்கள் அவங்க கிட்ட கேட்கல, குழந்தை வேணும் அல்லது நல்லா பாஸ் ஆகணும் என்று நாங்கள் அவங்க கிட்ட கேட்கல. நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொல்லி கேட்டால், இறைவனிடம் டைரக்டாக கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க என்று தான் கேட்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டால், ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகு அவன் எல்லா சக்திகளையும் இறந்தவனாகிறான். ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவன் எதையும் கேட்கக்கூடியவனாக இல்லை, எதையும் பார்க்கக்கூடியவனாக இல்லை. அவனுடைய உடல் இங்கே இருந்து மண்ணில் புதைக்கப்பட்டு அழுகி மண்ணாகி மண்ணோடு மண்ணாய் மாறி போயிடும். அவன் இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு திரைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை மண்ணறை வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அந்த மண்ணறை வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இறந்துட்டான், நல்லவனா இந்த உலகத்துல வாழ்றான், கடவுள் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு வாழ்றான், கேட்டுக்கொண்டு வாழக்கூடிய அவன் மரணித்து விடுவானே. ஆனால் அவன் மறுமைனா ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை மறுமைன்னு சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கையை இம்மைன்னு சொல்றோம். இறந்ததற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுள் எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி வரிசையாக எல்லாரையும் அந்த மறுமை நாளில் நிற்க வைத்து விசாரணை நடத்தி, நாம செஞ்ச நன்மைகள் என்னென்னலாம் நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க, என்னென்னலாம் கெட்டது நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க, இடையில தீமை தான் நீ நிறைய செஞ்சிருக்கிற, நான் உன்னை நரகத்தில் தூக்கி போடுகிறேன், பாரு நீ நன்மை செஞ்சிருக்கிற, அதனால நான் சொன்னபடி நடந்திருக்கிற, அதனால நான் சொர்க்கத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும். இப்படி யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நன்மைகளை அதிகமாக செய்து இருக்கிறாரோ, அவர் அந்த மண்ணறையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு புது மாப்பிள்ளை எவ்வாறு உறங்குவாரோ அவ்வாறு உறங்கிக் கொண்டிருப்பார். அவ்வளவுதான். அவருக்கும் உலகத்துக்குமான தொடர்பு அறுபற்றும் அவர் தூங்கிட்டு இருக்காரு. எப்போ வரையும்? இறைவன் ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிட்டு
எல்லா மனிதர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவார். எல்லா மனிதர்களும் யாரு? முதல் மனிதனாக நாங்கள் சொன்ன ஆதம் நபி சொன்னோம் இல்லையா, அவரில் இருந்து அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் பிறந்து இறந்த அந்த கடைசி குழந்தை வரை எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி நிறுத்தி அந்த நேரத்தில் தீர்ப்பை கொடுப்பார். அதுவரை அவர்கள் உறங்கிக் கொண்டு இருப்பார்கள். யாரு? அந்த நல்லது செய்துவிட்டு மரணித்து போனார்கள்ல, இறைவன் சொன்னபடி பேச்சை கேட்டுட்டு மரணித்தார்கள்ல, அவர் அப்படி உறங்கிக் கொண்டு இருப்பார். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன விஷயங்களுக்கு கேட்காமல் தவறான முறையிலே நடந்து மோசமான காரியங்களை செய்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மண்ணறையில் பெரிய தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு இருப்பார். கடுமையான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். எதுவரைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறுமையில் இறைவன் விசாரணை நடத்தக்கூடிய நேரம் வரை அவருக்கு இங்கே டெம்பரவரியா ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு விசாரணை நடத்ததுக்கு பிறகு பெர்மனன்ட் தண்டனை அங்கே கிடைக்கும். இப்படி எங்களுடைய நம்பிக்கை சொல்கிறது. அப்போ நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் உலகத்தில் எந்த விதமான தொடர்புகளையும் வைத்துக் கொள்ள முடியாது. அவர்களால் இறைவனிடம் எந்த வகையிலும் பேச முடியாது. அவர்களால் இறைவனிடம் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது. அவர்கள் இறந்து விட்டார்கள், மண்ணறையில் ஒன்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களால் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது. அவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய தர்கா இருக்கிறதுலே ரொம்ப நல்லவர், அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அவரும் மனிதர் தான். அவர்கிட்ட போய் கேட்கக்கூடியதால ஒண்ணுமே அவருக்கு எதுவும் புரிய போறதில்லை. அவர் இறந்துட்டார், அவருக்கு எதுவும் கேட்காது. இன்னும் இங்க எந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் இங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் சில பேரிடம் இவர்கள் கேட்பார்கள், அவர் எங்க பிறந்திருப்பார்னு சொல்லிங்கன்னா ஈராக்ல பிறந்திருப்பார். ஈராக்ல பிறந்து அரபு மொழி கத்துக்கிட்டு அவர் மரணிச்சு போயிருப்பார். அவருக்காக இங்க கேட்பாங்க, தமிழ்ல கேட்பாங்க. அவர் வாழ்ந்த உயிரோடு வாழ்ற நேரத்திலேயே அவருக்கு தமிழ் புரியாது. உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் முன்னாடி வந்தாலே நீங்க அவர்கிட்ட தமிழ்ல பேசுங்க அவருக்கு புரியாது. அவர் அரபு மொழியில பேசக்கூடியவரா இருப்பாரு. அவர் செத்து போனதுக்கு பிறகு அவருக்கு எப்படி தமிழ் மொழி தெரியும்? அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க, பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பரிந்துரை பண்றது இல்ல, சில பேர் பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுவும் இந்த மார்க்கத்தில் தவறு. ஏனென்றால் ஆரம்ப காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய நேரத்தில் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த அங்கே இருந்த அரபுகள் இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் என்கிற வார்த்தை தெரியாத வார்த்தைதான் இல்லை. அல்லாஹ்னா என்ன? அல்லாஹ்னா ஒரு புது கடவுள் இல்லை. அல்லாஹ் என்பது கடவுள் என்கின்றதற்கு அரபு பதம், அவ்வளவுதான். எப்படி இங்கிலீஷ்ல காட் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அது மாதிரி அரபுல அல்லாஹ்னா கடவுள் அப்படின்னு தான். அவங்களுக்கு அல்லாஹ்வை தெரியுமானா தெரியும். திருமறை குர்ஆன்ல சில கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கும். வானிலிருந்து மழையை இறக்குவது யார் என்று அவர்களிடம் கேளுங்கள், பூமிக்குள் இருந்து விதைகளை முளைவிக்க வைப்பது யார் என்று அவர்களிடம் கேளுங்கள். அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள், இறைவன் என்று சொல்வார்கள். அப்ப வேற ஏன்பா மற்றவங்க கிட்ட கேட்கிறீங்க என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் யாரையெல்லாம் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியவர்கள் என்று நம்பினார்களோ, யாரையெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் என்று நம்பினார்களோ, இப்ராஹிம் நபின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல முடியாது, இப்ராஹிம் சொல்லி ஒருத்தர் சொன்னோம், ஆபிரகாம் சொல்லி சொல்லக்கூடியவங்க, அவருக்கு ஒரு சிலையை வைத்திருந்தார்கள். இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி ஒரு நபி இருந்தார், அவருக்கு ஒரு சிலையை வைத்திருந்தார்கள். இப்ராஹிம் கிட்டையும் இஸ்மாயில் கிட்டையும் போய் கேட்டாங்க. முகமது நபி அவர்கள் இப்ராஹிமுடைய சிலையும் இஸ்மாயிலுடைய சிலையும் உடைத்தார்கள். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் ஒரு வழியில் பார்த்தால் அவருடைய மூதாதையர் தான். அவருடைய சிலைகளையும் முகமது நபி அவர்கள் உடைத்தார். ஏன் உடைத்தார்? சிலை வழிபாடு கிடையாது என்பதற்காக உடைத்தார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க என்ன இப்ராஹிம் கிட்டே கேட்கிறோம், நாங்க என்ன இஸ்மாயில் கிட்டே கேட்கிறோம், நாங்க என்ன அந்த சிலைகள் ஒவ்வொரு பெயரை சொல்லி அவர்களிடமா நேரடியா கேட்கிறோம், நாங்க கடவுள் கிட்ட பரிந்துரை பண்ணுங்கன்னு அவங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப முகமது நபி சொன்னாங்க, ஒருவர் பரிந்துரை சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இறைவன் ஒன்றும் பலவீனமானவன் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி கேட்டா, உங்க உடலில் ஓடக்கூடிய நரம்புகள் இருக்குல்ல, உங்களுடைய பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளவு அருகில் இருக்குதோ அதை விட அருகாமையில் உங்கள் பக்கத்துல இருக்கிறான். பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு, அதை விட அருகாமையில் இருக்கிறான். நீ அவனிடமே கேளு. மீடியேட்டர்ஸ் எல்லாம் தேவையில்ல. நடுவுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லணும் என்பது இந்த மார்க்கத்தில் இல்லை. இடைத்தரகர்கள் இந்த மார்க்கத்தில் இல்லவே இல்லை. டைரக்டர் கடவுள்கிட்ட பேசு, டைரக்டர் கடவுள்கிட்ட கேளு என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அதை மீறி கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை பார்க்கிறோம். இது நபிகள் நாயகம் தடுத்தது. நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அழகான ஒரு கேள்வி. இதை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் எந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு தர்காவுக்கு போனாலும் சரி, நாங்கள் பரிந்துரை செய்வதற்காக கேட்க போறோம் என்று சொன்னாலும் சரி, இல்லை நாங்கள் ஜியாரத்துன்னு சொல்லுவாங்க. ஜியாரத்துனா என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு மன்னரையை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சும்மா ஒரு விசிட்டிங் மாதிரி, ஒரு டூர் மாதிரி, ஒரு பார்க்கறதுக்காக, ஒரு பயத்துக்காக நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம், அதுக்காகத்தான் நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்படி கூட போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வந்து டூர் மாதிரி, இந்த மாதிரி இறந்து போனவர்கள் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி நாங்கள் இடத்துக்கு டூர் போறோம்னு சொல்லி கூட போகக்கூடாது. அதையும் தடுத்து இருக்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மாதிரி. அப்படி போகக்கூடாது. இப்படி போறாங்க, குறிப்பாக இவருடைய ஜியாரத், இவரை போய் வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதையும் மீறி இவர்கள் செய்கிறார்கள். அதுதான் நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகளை கொண்டு வருகிறது. நீங்கள் கேட்ட கேள்வி இஸ்லாமியர்கள் இதை பார்த்து திருந்தினார்களாம். நல்லது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.